நள்ளிரவு தூக்கத்தில் சோகம் வந்து சேர்ந்ததே, கண் விழிக்கும் முன்னமே கல்லறையானதே. 50 குடும்பங்கள் அடங்கி போனதே, ஊரே ஒரு மக்பராவாய் மாறித்தான் போனதே. வான் கிழிந்து ஊற்றியதோ பேய் மழைய ஊரிலே, ஊர் முழுதும் உறங்கியதே அமைதியாய் நின்று. சாய்ந்து வந்த மண்மேடு சரிந்தது வீட்டின் மேல், பிஞ்சுடனே முதியவரும் புதைந்தனர் மண்ணின் கீழ். மூச்சு விட காற்றில்லை, முனகவும் வழியில்லை, முகவரியை தொலைத்து விட்டு போனரே வீணிலே. கதறி அழ ஆளில்லை, காக்க வழி ஏதுமில்லை. ரம்புக் வெல விலானகம மண்ணோடு போனதே. துயரத்தின் உச்சத்தில் இதயம்தான் வேகுதே. பாதையெல்லாம் சிதைந்ததனால் உதவிகளும் இல்லையே. தாமதம் உலகப் பார்வை தேடி வந்த இராணுவம் தான் திகைத்துத்தான் நின்றது. 10 உடல் மீட்ட பின்னர் கை கட்டி சென்றது. பல 100 உறவுகளும் மண்ணுக்குள் கிடக்கவே, என்ன செய்ய ஏது செய்ய அரசாங்கம் தவிக்கவே. மீட்க வழி இல்லாமலே மனமெல்லாம் வேகுதே. எல்லையிலே அழகிய கிராமம் இன்று அலறல் சத்தம் கேட்கும் அவலத்தின் சிகரம். இயற்கையின் மடியினிலே இளைப்பாறும் வேளை, இறையவனின் நாட்டம் அது முடித்தது நாளை. கலங்காதீர் உறவுகளே, கண்ணீரை துடையுங்கள். காவு கொண்ட உயிர்களெல்லாம் ஷஹீதுகள். நம்புங்கள், அல்லாஹ்வின் சந்நிதியில் உயர்ந்ததோர் சாட்சி. அந்த சொர்க்கத்தில் யா அல்லாஹ் வழங்கிடு நீ மீட்சி.